இங்க நடிக்காதப்பா. இங்க ஒரு ஆள் அப்படியே அப்படியே எடுத்துருங்க. ஓபன் ஜஸ்ட் இங்க பாக்குற மாதிரி எல்லா மீடியா பர்சன்ஸ்க்கு வணக்கம். ஸோ என் பேர் முகமது ரஃபி. ஸோ நான் குரூப் சிஇஓ கான்ஃபரன்ஸ் ஹோல்டிங்ஸ்க்கு. ஸோ வாட் வி ஆர் நாங்கள் இங்கே என்ன கிரியேட் பண்ணுறோம்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுங்க, இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 150 கோடி பேர் இருக்காங்க. பட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆர் மோர் தென் 100 crore ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூசர்ஸ் இருக்காங்க. பட் இப்போ உங்களுக்கு யாருக்கும் ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் எங்கே போய் மொபைல் வாங்குவீங்கன்னா நீங்கள் நிறைய பிராண்ட் சொல்ல முடியும். பட் நீங்கள் எங்கே போய் ரிப்பேர் பண்ணுவீங்கன்னா இல்ல என்ன மாதிரி சர்வீஸ் எடுப்பீங்கன்னா உங்ககிட்ட எந்த பிராண்ட் ரீகால் எதுவுமே இல்லை. ஸோ Congruence is trying to capitalize that market where more than 100 crore smartphone users already இருக்காங்க, but they don't have a proper organized service network. So that's what we are developing. இன்னைக்கு நீங்க ஒரு ஃபோன் வாங்கும் போது உங்களோட ஜேர்னி ஃபோன் வாங்குறதுக்கு முடியாது. ஃபோன் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஆக்சசரிஸ் தேவை, உங்களுக்கு அடிஷனல் வாரண்டி தேவை, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சர்வீஸ் தேவை, உங்களுக்கு அது நாளைக்கு பை பேக் எக்ஸ்சேஞ்ச் அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் தேவை. ஸோ இன்னைக்கு நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு you are buying a phone of X brand, you are getting a warranty of Y brand, you are getting service of some other brand. So உங்களுக்கு ஒரு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் சுத்தமா ஒரு எங்கேயுமே அது வர மாட்டேது. And it's a worldwide problem. So what Congruence is trying to do is to build in-house service brands. So எங்களோட own accessory brand இருக்கு GoPulse, எங்களோட own service brand which is GoFix, எங்களோட own warranty brand GoCare, எங்களோட own trade-in brand called exchange-காக GoCashIn brand. So we are trying to develop a life cycle platform, not a retail chain store. A life cycle platform where today mobile phone, laptops, tabs, எல்லாமே அவ்வளோ இம்பார்ட்டன்ட் விஷயம் நம்மளுக்கு. பட் we don't have a service infrastructure. இன்னைக்கு ஒரு EV இண்டஸ்ட்ரி மேல வருதுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சர்வீஸ் சப்போர்ட் வருது, எல்லாமே வருது. பட் மொபைல் போன்ஸுக்கு, லேப்டாப், டேப்ஸுக்கு எங்கேயும் ஒரு ஆர்கனைஸ்ட் சேனல் எதுவுமே இல்லை. ஸோ தட்ஸ் வாட் வி ஆர் டூயிங் ஹியர். அண்ட் அந்த கனவோட தான் இறங்கியிருக்கோம். I have a 17 years industry experience. I have done all the things from distribution to being an online seller to being used mobile phones. எல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நோக்கி தான் லாஸ்ட் 2-3 இயர்ஸா கடனமா முயற்சி போட்டு இந்த பிராண்டை பில்ட் பண்றோம். லாஸ்ட் ஒரு 1 yearல we have expanded about 25 locations. But we will speed up very fast. In the next 30 days, we are adding 14 more locations. And by 2028, we plan to reach an ambitious target of 300 stores. And 2028 is where we plan to get listed in IPO also. So basically, நம்ம நாட்டு மக்களுக்காக, நம்ம நாட்டு இவ்வளோ வளர்ச்சிக்காக எல்லாரும் சொல்றாங்க இன்னைக்கு ஸ்மார்ட் போன்ஸ் கவர்மெண்ட் இன்சென்டிவ் கொண்டு வந்திருக்கு. As we are expanding, next month we are entering into Bangalore also, with about 5 to 6 locations in a single day. So இதுதான் என்னை பத்தியும் என் கம்பெனி பத்தியும் ஜர்னி for last 17 years. That's what I have done. I have learned it. Now I want to take it to a level where I'll start serving the society in a way where it helps every one of us. Most of the locations in Chennai, and we are there in Madurai also recent. So all the shops are owned by you. So we don't do any franchises, sir. In a service business la pathina, it's a very operating heavy model, and customer experience is very simple, sir. நீங்க மொபைல் போன் வாங்கினீங்கன்னா எங்ககிட்ட நீங்க சர்வீஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம், இல்ல நீங்க எங்ககிட்ட பொருள் வாங்கிக்கலாம். நீங்க எங்க மொபைல் வந்துரும், we will still service. We are not servicing only our own customers, we are servicing everyone. நீங்க எங்க கூட வாங்கிருக்கலாம்.